கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களில் பார்த்தமாக இருந்தால் அங்கே இருக்கிற பாரிய நீர்ப்பாசன குளங்கள், அணைக்கட்டுகள் போன்றன அங்கு அந்த வெள்ள அனர்த்தத்துக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. முற்று முழுதாக எங்களுக்கு இயற்கை காரணிகள், நேச்சுரல் ஃபீச்சர்ஸின் தாக்கத்தில் விட நாங்கள் மேன்மேட் ஃபீச்சர்ஸ் தான் இந்த பகுதியினுடைய வெள்ள அனர்த்தத்துக்கு பிரதானமான காரணமாக காணப்படுது. அந்த வாய்க்கால்களை தூய்மை செய்த பிறகும் ஒரு 2-3 டேஸால் பார்த்தா திரும்பவும் பப்ளிக் அதுக்குள்ளே கொண்டே குப்பைகளை கொட்டி அந்த வாய்க்காலை பிளாக் பண்ணுற நிலைமை தான் காணப்படுறது. எல்லா வீடுகளுமே முற்று முழுதாக கான்கிரீட்டால் நாங்கள் நிரப்பி வச்சிருக்கோம். ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்குள்ளால நீர் ரங்குற அளவுன்றது எல்லாமே இல்லாமல் போயிடுது. அதை விட பார்த்தமாக இருந்தால் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்ன்றதை எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துகிறோம். ஒரு சின்ன ஒரு மழை வந்தாலே நடு வீதியால் தான் வெள்ளம் பாயுது. கரையால் வெள்ளம் போகிற இடமெல்லாம் பிளாக் பண்ணப்படும் சிமெண்ட் கான்கிரீட்டாக. அப்போ இதுகளுக்கு என்ன, இதுகளை யார் மானிட்டர் பண்ணுறது? இயற்கை அனர்த்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த நேச்சுரல் டிசாஸ்டர், அதில் பல்வேறுபட்ட வகையான அனர்த்தங்கள் உலகை புரட்டி போட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் அண்மை காலமாக 2025களில் தென்னாசியாவில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட இயற்கை அனர்த்தங்களில் இந்த வெள்ள அனர்த்தத்தினுடைய பாதிப்பு என்பது மிக உயர்வாக காணப்பட்டு வருகின்றது. இந்த வெள்ள அனர்த்தம் என்கின்ற பொழுது கூடுதலாக இந்த வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்ற இடங்கள் இலங்கையை பொறுத்தளவில் பல்வேறுபட்ட பகுதிகள், பல்வேறுபட்ட கால பகுதிகளில் அனர்த்த நிகழ்வுகளால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த அண்மையில் ஏற்பட்ட இந்த டிட்வா புயல் வெள்ள அனர்த்தம், இதுவரை காலமும் வெள்ள அனர்த்தம் என்றது எப்படி இருக்கும், அதனால் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும், அந்த பாதிப்புகளை எவ்வாறு முன்கூட்டியே அதை தயார்படுத்தியிருந்தால் எவ்வாறு அந்த பாதிப்புகளை குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும், அல்லது இந்த பாதிப்பு ஏற்பட்டதன் பின்னர் எவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறோம் என்கின்ற பல்வேறுபட்ட வினாக்களுக்கு அடிமட்ட மக்களில் இருந்து நிர்வாக அதிகாரிகள் வர ஒரு தெளிவான ஒரு புரிந்துணர்வை வழங்கியிருக்கும் இந்த நிகழ்வு என்று நினைக்கிறேன், இந்த டிட்வா புயல். ஏனென்றால் அந்த வெள்ள அனர்த்தத்தினுடைய சீரியஸ்னஸ் என்றதை இலங்கையில் ஒரு வரலாற்று ரீதியில் இந்த நிகழ்வு தான் உணர்த்தி இருக்கின்றது. இதே போல தான் சுனாமி அனர்த்தமும் இதுவரை காலமும் மக்களுக்கு தெரியாத அந்த அனர்த்தத்தினுடைய ஒரு சீரியஸ்னஸ் 2024களில் ஏற்பட்ட அந்த அனர்த்தத்துக்கு பிறகுதான் அதனுடைய தன்மை எப்படி இருக்குமென்றதை விளங்கி கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதே போல தான் இந்த டிட்வா புயலினுடைய தாக்கம். அந்த அடிப்படையில் இது ஒரு இயற்கை கிளைமேட்டிக் ஹசார்ட், ஒரு காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுகின்ற அனர்த்தங்களில் ஒன்றாக இது காணப்படுகின்றது. அவை இந்த காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுகின்ற இந்த அதிகப்படியான மழை வீழ்ச்சி, அந்த மழை வீழ்ச்சி ஏற்படுகின்றதை தொடர்ந்து அந்த வெள்ளம் எவ்வாறு அது ஓடுகின்றது என்பதில் இயற்கையான காரணிகளும் அதில் செல்வாக்கு செலுத்துகின்றது, மானிட காரணிகளும் செல்வாக்கு. அந்த அடிப்படையில் நாங்கள் யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவில் பார்த்தமாக இருந்தால் யாழ்ப்பாணம் முனிசிபல் கவுன்சில் ஏரியாவுக்குள்ள பல்வேறுபட்ட கால பகுதிகளில் இடம்பெற்ற வெள்ள அனர்த்தம் தொடர்பான வெள்ள அனர்த்தம் பாதிக்கப்பட்ட பகுதிகள் தொடர்பான அந்த படமாக்கல்ல பார்த்தமாக இருந்தால் படிப்படியாக வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடங்கள் அதிகரித்து வருகின்றது. இதை நாங்கள் எல்லாருமே அதனுடைய தாக்கத்தை தெளிவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்குது. என்னென்று சொல்லி பார்த்தோமா இருந்தால் இந்த முனிசிபல் கவுன்சில் ஏரியாவுக்குள்ள அதனுடைய நகரத்தினுடைய அந்த வளர்ச்சி வேகம் படிப்படியாக அதிகரித்து வந்து உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது. அதே நேரம் அங்கு இருக்கின்ற இயற்கையான நீர் வழிந்தோடுகின்ற பகுதிகளில் பிளாக் பண்ணக்கூடிய வகையில் எல்லாம் பிளாட் ஆஃப் லேண்ட் சிமோல் பிளாட் ஆஃப் லேண்டாக பல்வேறுபட்ட லேண்ட் யூஸ் சேஞ்சஸுக்கு உட்பட்டு கொண்டு வந்திருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த வெள்ள பாதிப்பு தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த அனர்த்த பாதிப்புகளை நோக்கின்ற போது
இந்த புயலினால் ஏற்பட்ட அனர்த்த பாதிப்புகளை இலங்கையோடு ஒப்பிடுகின்ற பொழுது யாழ் மாவட்டத்தில் மிக மிக குறைந்தளவு பாதிப்பைத்தான் நாங்கள் எதிர்நோக்கியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னால் இதுக்கான காரணம், உதாரணமாக மலையக பகுதியை பார்த்தமாக இருந்தால் மலையக பகுதியினுடைய தரைத்தோற்ற இயற்கை அம்சங்கள் அந்தளவு பாதிப்புக்கு அது காரணமாக இருந்திருக்கு. அதை விட இந்த கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களில் பார்த்தமாக இருந்தால் அங்கே இருக்கிற பாரிய நீர்ப்பாசன குளங்கள், அணைக்கட்டுகள் போன்றன அங்கு அந்த வெள்ள அனர்த்தத்துக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் அதோட நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவில் அதனுடைய பாதிப்பு இவ்வளவு பாதிப்பு குறைவாக இருக்கிறதுக்கு எங்களுடைய இயற்கையான தரைத்தோற்ற அம்சங்கள் என்றது மிக முக்கியமாக எங்களுக்கு அது சாதகமாக இருக்குது. இயற்கை தோற்றப்பாடுகள், எங்களுடைய இந்த அதிகரித்த மழை, அதனால் ஏற்படுகின்ற வெள்ளப்பெருக்கு, அதனால் ஏற்படுகின்ற கிடைப்பனவு நீரினுடைய அளவு, அது இயற்கையாக வழிந்தோடக்கூடிய நேச்சுரல் ரெயினேஜ், இயற்கையான வடிகால் அமைப்பு என்றதும் மற்றது தரைத்தோற்ற அமைப்பு என்றதும் எங்களுக்கு அது சாதகமாகத்தான் காணப்படுகின்றது. அவை இந்த இயற்கை காரணிகள் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் பார்த்தமாக இருந்தால் யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவில் அந்த யாழ் மாவட்டத்தை நாங்கள் பிரதான பகுதிகளாக பிரிக்கின்ற பொழுது வலிகாமம், வடமராட்சி, தென்மராட்சி, தீவக பகுதிகள் என்று நாங்கள் வகைப்பட்டோம். அந்த அடிப்படையில் வலிகாமத்தின் பெரும்பகுதியில் பார்த்தீங்களா அங்கே எங்களுடைய பிரதேசத்தில் ஏனைய பிரதேசங்கள் போல அதிகளவு பாதிப்புக்கான பாரியளவு, அதாவது ஆறுகளோ பாரியளவு நீர்ப்பாசன குளங்களோ இல்லை. ஆனால் இந்த பிரதான பகுதிகளில் எங்களுக்கு இந்த வலிகாமத்தின் பெரும்பகுதியை உள்ளடக்கி இந்த வழுக்கையாறுன்றது ஒரு சீசனல் ரிவர், ஒரு பருவகால ஆறாக மாத்திரம் அதில் அந்த பிரதேசம் கேகேசில் தொடங்கி கல்லுண்டாய் வர அது ஒரு நேச்சுரல் ட்ரைனேஜாக, எலிவேஷன் தர உயர்ச்சி அடிப்படையில் அது இயற்கையாக அமைந்த வடிகால் பாங்காக போய்கொண்டு. அதை விட பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தரைத்தோற்ற அம்சத்தில் 2 இன்லேண்ட் லெகூன், அதாவது தொண்டமனாறு கடல் நீரேரி, உப்பாறு கடல் நீரேரி, அதை விட ஜெஃப்னா லெகூன், யாழ்ப்பாண கடல் நீரேரி. இந்த மெயின் எங்களுடைய இந்த யாழ்ப்பாண குடாநாட்டினுடைய எந்த பகுதியில் இருந்து பார்த்தாலும் மிக அண்மையாக இந்த கடல் நீரேரிகளும் கடற்கரைகளுமே காணப்படுகிறது. இயற்கையாக இந்த கடல் நீரேரிகளுக்கும் கடற்கரையோரமாகவும் நீர் வழிந்தோடக்கூடிய நேச்சுரல் ட்ரைனேஜ் பேட்டர்ன் இருக்குது. அதை விட இந்த எலிவேஷன் கேகேஸில் இருந்து ஜெஃப்னாவர் அங்கே இருந்து எலிவேஷன் அதிகரித்து குறைஞ்சு கொண்டு போகுது. அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனேஜ் இருக்குது. அதை விட பார்த்தமாக இருந்தால் வடமராட்சி பிரதேசத்தில் பார்த்தமாக இருந்தால் கம்பர்மலை இருந்து கரணவாய் வரை, அதே மாதிரி கரவட்டி பிரதேசம் உயர்ந்த பகுதிகளிலிருந்து தாழ்ந்த பகுதி நோக்கி லெகூனை சென்றடையக்கூடிய வகையில் இயற்கையான வழிந்தோடக்கூடிய வடிகால் அமைப்புகள் காணப்படுகின்றது. அதை விட வலிகாமம் பிரதேசத்தின் கிழக்கு பிரதேசங்களை பார்த்தமாக இருந்தால் தொண்டமனாறு கடல் நீரேரி, உப்பாறு கடல் நீரேரி அண்மையில் அது கூடான ஒரு இயற்கையான வடிகால் அமைப்புகள் காணப்படுகின்றன. இப்போ நல்லூர் பிரதேசத்தை பொறுத்தளவில் நல்லூர் பிரதேசத்தின் இதுவரை காலமும் இருந்த அந்த இயற்கையான நீர் போகக்கூடிய பகுதிகள் எங்களுக்கு தெரியும். படிப்படியாக நகர வளர்ச்சி ஏற்படுகின்ற பொழுது நகர கட்டுமானங்களும் நிலப்பயன்பாடுகளும் கூடுதலாக பில்டப் ஏரியா அதிகரித்து வர அதுக்கான இயற்கையான நீரோடும் பாதைகள் எல்லாமே எங்களுக்கு மூடப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த அனர்த்தம் ஏற்படுகிறதுக்கு அது காரணம். ஆகவே நாங்கள் இதை கதைக்கின்ற பொழுது முழுதாக எங்களுக்கு இயற்கை காரணிகள், நேச்சுரல் ஃபீச்சர்ஸின் தாக்கத்தில் விட நாங்கள் மேன்மேட் ஃபீச்சர்ஸ் தான் இந்த பகுதியினுடைய வெள்ள அனர்த்தத்துக்கு பிரதானமான காரணமாக காணப்படும். ஆகவே நாங்கள் இதுவரை இனி என்ன செய்ய வேணும், இந்த அனர்த்தத்தினால வந்த பாதிப்புகள் எல்லாரும் நாங்கள் கதைச்சி கொண்டு இருக்கிறோம். நல்லூர் ஒரு சிம்பாலிக் ஏரியான். ஆனால் இதே போல் பல்வேறுபட்ட இடங்களையும் இந்த நிலைமைகள் காணப்படும். அவை இந்த மாநகர சபை பிரதேசத்துக்குள்ளே பார்த்தமாக இருந்தால் ஏற்கனவே இருக்கின்ற அமைப்புகளை எப்படி நாங்கள் அதை கையாள வேண்டும், இனி இந்த அனர்த்தத்தினுடைய அளவை குறைச்சி கொள்றதுக்கு ஃபியூச்சரில் எவ்வாறான செயற்பாடுகளை ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷனோட, அதாவது பல்வேறுபட்ட நிறுவனங்களினோட ஒத்துழைப்போட இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷனோட எப்படி செய்ய வேணும் என்று இந்த துறைசார் அதிகாரிகளோடு இணைந்து
வேலை செய்து அதுக்கான ஒரு முடிவை காண வேண்டிய அவசியம் காணப்படுது. ஆகவே இதுவரையும் இருக்கிற கட்டமைப்புகள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல்வேறுபட்ட குளங்கள் முனிசிபல் கவுன்சில் ஏரியாவுக்குள்ளேயே இருக்குது. அந்த குளங்களை சரியான முறையில் எப்படி முகாமை செய்வது, ஏற்கனவே இருக்கின்ற வடிகால்கள் நாங்கள் அவதானிக்கின்றோம், மழை வருவதற்கு முன்னர் இந்த வடிகால்கள் எல்லாமே தூய்மையாக்கப்படுகின்றது. வடிகால்கள் எல்லாம் கிளீன் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு பக்கம் எந்த குறை சொல்ல இயலாது. ஆனால் அவ்வாறு தூய்மையாக்கின பிறகும் அதில் இப்போ முனிசிபல் கவுன்சில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக முதல் ஒரு இதே இடத்துல நாங்கள் ஒரு டிஸ்கஷனில் கலந்து கொண்டுனாங்க. எந்த விதத்திலும் அந்த வாய்க்கால்களை தூய்மை செய்த பிறகும் ஒரு 2-3 டேஸால் பார்த்தா திரும்பவும் பப்ளிக் அதுக்குள்ளே கொண்டே குப்பைகளை கொட்டி அந்த வாய்க்காலை பிளாக் பண்ணுற நிலைமை தான் காணப்படுகிறது. அதுலேயும் பார்த்தா இந்த பிளாஸ்டிக் பாட்டில்களை போடுகின்ற பொழுது மிகவும் சீரியஸாக அது பிளாக் பண்ணுற ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆகவே இருக்கின்ற அந்த கட்டமைப்புகளை கூட நாங்கள் அது சரியான முறையிலே அதை கையாளறதுக்கு பப்ளிக்குடைய பார்ட்டிசிபேஷனும் மிக அவசியமானது என்றதை இதில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதை விட பார்த்தமாக இருந்தால் இந்த வெள்ள இடர் பாதிப்பு என்று நாங்கள் சொல்லுற அளவுக்கு வெள்ளம் கரை புரண்டு ஓடுற அளவு பாதிப்பை நாங்கள் இதுவரை ஜெஃப்னாவில், அதாவது வெள்ள நீர் தேங்கி நிற்கிறது, ஸ்டெக்னேஷன் என்று தான் சொல்கிறோம். அவை இந்த வெள்ள நீர் எங்களுக்கு எத்தனை நாளைக்கு தேங்கி நின்றதுன்றது அடுத்த கொஸ்டின். ஒவ்வொருத்தரும் எங்களுடைய ஹவுஸ் ஹோல்டுக்கு வீட்டு தொகுதிக்குள்ள வெள்ள நீர் தேங்கி நிற்குதுன்றா நாங்கள் எத்தனை பேர் எங்களுடைய குடியிருப்புகளில் அங்கே தேங்குகிற தண்ணியை நிலத்துக்கு கீழே ஊடுருவதுக்கு ஏற்ற வகையிலான அதுக்கான இடத்தை விட்டு வச்சிருக்கிறோம். எல்லா வீடுகளுமே முழுதாக கொங்குரீட்டால் நாங்கள் நிரப்பி வச்சிருக்கிறோம். ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்குள்ளால நீர் ரங்குற அளவுன்றது எல்லாமே இல்லாமல் போய்விட்டு. அதை விட பார்த்தமாக இருந்தால் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்ன்றதை எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துகிறோம், அது இப்போ தற்போது பில்டிங் அப்ரூவல்ல அது இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு சரியான முறையிலே அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம்ன்றது அடுத்த விடை. அப்போ இவ்வாறான விடயங்களை கருத்தில் எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் காணப்படுகிறது. அப்போ இது சிம்போலிக் ஏரியாவாக முதல் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த நல்லூர் நாங்கள் மென்ஷன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இவ்வாறு நீர் தேங்கி நின்று பல்வேறுபட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்ற தங்கள் யாழ் மாவட்டத்தில் வேறு பல பகுதிகளும் காணப்படுகின்றது. உதாரணமாக பார்த்தமாக இருந்தால் இந்த ஜப்னா லெகூன் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணினா பிறகு யாழ்ப்பாண கடல் நீரேரி திட்டம் உங்களுக்கு தெரியும். தொண்டமனாறு யாழ்ப்பாண கடல் நீரேறிய நன்னீராக்குன்ற நோக்கில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டமாகவே ஒரு திட்டம் ஒன்றை ஒரு பெரிய அளவிலான நோக்கத்துக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அதனால் வருகின்ற சிறிய சிறிய பாதிப்புகளை காட்டி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ அது தொடர்பான விமர்சனங்கள் கூறுவதோ அது சரியானது அல்ல. ஆகவே இருக்கிற அந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு இவ்வாறான நாங்கள் வழிமுறைகளை நடைமுறைப்படுத்த வேணும் என்று அது பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. உதாரணமாக இந்த ஜப்னா லெகூன் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட பிறகு ஓரளவுக்கு இந்த தொண்டமனா இருக்கின்ற லோலைன் ஏரியாவுக்குள்ள இருக்கிற சில ஃபேமிலிஸ் இந்த மழை காலத்தில் தொடர்ச்சியாக வெள்ளம் தேங்கி நின்று பாதிப்புகளை எதிர்நோக்கி கொண்டு வருகின்றார்கள். உதாரணமாக இந்த வலிகாமம் கிழக்கு பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட இந்த கப்பூது அந்தனாந்திடல் அது வரணி வரையான அந்த பிரதேசம் இந்த லெகூன் ஸ்கீமால் அந்த பிரதேசத்தை அண்டி பண்ட் போட்டிருக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால அந்த பிரதேசத்தை அட்ஜாயினிங் ஏரியாவில் இருக்கிற ஃபேமிலிஸ் 500 ஃபேமிலிஸ் இவ்வாறான வெள்ள கால பகுதியில் அந்த பிரதேசங்களும் இந்த வெள்ள அனர்த்தம் இப்படித்தான் வெள்ளம் வீடுகளுக்குள்ளே போய் பாதிப்பு எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அந்த சந்தர்ப்பத்திலையும் அது தொடர்பாக துறை சார்ந்த நிபுணர்கள் இந்த விடயங்களையும் கவனத்தில் எடுக்க வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. அவை அண்மை காலமாக ஒரு கடந்த 5 வருட காலமாக அவதானிப்பில் நகர பகுதிகள் மாத்திரம் இந்த நகரங்கள் மாத்திரம் இந்த வெள்ள அனர்த்த இடர்பாடுகளுக்கு பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி கொள்ள முடியாது. என்னென்னா கிராமப்புறங்கள்லையும் அந்த கிராமப்புற வீதிகள் பிரதேச சபைகளால் நிர்வகிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. கட்டுமானங்களுக்கான அனுமதிகளும் அவர்களால் பிரதேச சபைகளால் தான் வழங்கப்பட்டு வருகின்றது கிராமப்புறங்கள். அந்த இடங்களில் பார்த்தால் இந்த வீதிகள் அமைக்கின்ற பொழுது
வீதிகளுக்கும் அவர்களுடைய ஹவுஸ்ஹோல்டினுடைய வால் மதில்களுக்கும் இடையில் நாங்கள் இடைவெளியை விட்டுத்தான் அதுகள் அமைக்கப்பட்டு கொண்டு வருது. அது என்னத்துக்காக அது விடப்படுகின்றது? அந்த இடங்கள் என்னத்துக்காக நாங்கள் விடுறோம் என்றால், நேச்சுரலாக அந்த வெள்ளம் அந்த வீதிக்கும் மதிலுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியால் தான் வெள்ள நீர் ஓடி போய் அது செற இடத்துல சேரும். ஆனால் அதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிராமப்புறங்களில் வீதி போட்டால் அந்த கரையில் இருக்கிற இடங்கள் எல்லாமே அதை விட உயரமாக கான்கிரீட் போடப்பட்டு இருக்குது. அது நகரங்கள்லையும் பல்வேறு பகுதிகளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது, கிராமப்புறங்கள்லையும் இவ்வாறான விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அவை இந்த விடயத்தில் இந்த பிரதேச சபைகளும் ஒரு கூடிய அக்கறை கொண்டு இவ்வாறு வெள்ள நீர் ஓடுற இடங்களை பிளாக் பண்ணாத வகையிலான செயற்பாடுகளில் கூடுதலான கவனம் எடுக்க வேணும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன். ஏனென்றால் ஒரு சின்ன ஒரு மழை வந்தாலே நடு வீதியால் தான் வெள்ளம் பாயுது. கரையால் வெள்ளம் போகிற இடமெல்லாம் பிளாக் பண்ணப்படுது சிமெண்ட் கான்கிரீட்டால். அப்போ இதுகளை யார் மானிட்டர் பண்ணுறது என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆகவே இவ்வாறு யாழ் மாவட்டத்தில் நகரம் மாத்திரமில்லாமல் பல்வேறுபட்ட கட்டுமானங்கள் கண்காணிப்புகள் இல்லாததுனால கிராம பிரதேசங்கள்லையும் இவ்வாறான அனர்த்தங்கள் காணப்படுகின்றது, வெள்ள பாதிப்புகள் காணப்படுகின்ற பகுதிகள் காணப்படுகின்றது. அவை இதில் எங்களுக்கு இயற்கையான அம்சங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கின்ற பொழுதும் முற்றுமுழுதாக மேன்மேட் மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் தான் இதில் பாரியளவு செல்வாக்கு செலுத்தி வருகின்றது.